கைஸ் இன்னைக்கு நேற்று ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயில் வரட்டோன்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். இன்னொருத்தரும் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொண்ணு சேஃப்டி இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாலே சில நாய்ங்க வந்து கமெண்ட்டில் போடுவாங்க. எனக்கே நிறைய கமெண்ட் வந்திருக்கு, அப்படின்னா சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பொண்ணுங்களுக்கு என்ன சேஃப்டி இல்லை அப்படின்னு கேட்குற எல்லாருக்கும் இந்த வீடியோ. பீகார்லேருந்து சென்னைக்கு வேலை தேடி வந்திருக்காங்க. ஒரு 24 வயசு அவருக்கு, அவங்க ஒய்ஃபு, அவங்க 2 வயசில் ஒரு குழந்தை இருக்காங்க. அது ஒரு பாலிடெக் கம்பெனியில் வந்து வேலை கிடச்சிருக்கு. ஆனால் செக்யூரிட்டி வேலை. ஸோ வேலை கிடச்சிருக்கு, அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக அங்கே தான் இருந்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தனியாக இருந்திருக்காங்க, அவங்க ஒய்ஃபும் அவங்க குழந்தையும். அதை தெரிஞ்ச சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க கத்திருக்காங்களா எப்படின்னு தெரியல. அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்தாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து அடிச்சே வந்து சாவடிச்சிருக்காங்க. அவங்க ஒய்ஃபை அதுக்கப்புறமா ரேப் பண்ணிட்டு அந்த குழந்தைய வந்து தலையிலே அடித்து சாகடிச்சிருக்காங்க. பீகார்லேருந்து சென்னைக்கு நம்பி வந்திருக்காங்க. நம்பி வந்த சென்னை இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்கன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு ஃபேமிலியே இப்போ இல்லாமல் போயிட்டாங்க. அடையார் இந்திரா நகர், அங்கே ஹஸ்பண்டோட உடம்பு வந்து மூட்டையில் வந்து கட்டி அங்கே தூக்கி போட்டிருக்காங்க. ஆனால் குழந்தையுமே அங்கே தான் வந்து தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணை துண்டு துண்டாக கட் பண்ணி குப்பையில் போட்டிருக்காங்க. ஸோ 7 பேர் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா விசாரணை பண்ணுறது, தப்பு பண்ணது அவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே தண்டனை கொடுத்தா தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் தடுக்க முடியும். அதை விட்டுட்டு விசாரணைன்னு சொல்லி அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போயிட்டு அப்புறம் ஜாமீனில் வெளியே வந்து இதெல்லாம் வந்து பார்த்தா எங்கே தப்பு குறையும்னு எனக்கு தெரியல. வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்தாரை வாழ வைக்காது. சாகடிக்கிறதும் ஒரு சென்னையாக இருக்கிறது. இப்போ ஸோ நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல. வளர்ச்சியில் தான் முன்னேறுதா, பாலியல் ரீதியில் முன்னேறுதான்னு தெரியல. எல்லா நாட்டிலையும் ஏதோ ஒரு தண்டனை இருக்குது, ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் தண்டனைன்றது கிடையாது. அரெஸ்ட் பண்ணுறதும் 18 வயசு கீழே இருந்தாங்கன்னா சீர்திருத்த பள்ளியிலையும் போகிறது தான் நம்ம நாட்டோட வழக்கம்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னைக்கு மாறுதோ அன்றைக்கி தான் கண்டிப்பாக நம்ம நாடும் உட்படும். இத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி கிட போகுதுன்னு தெரியல. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெலாம் சில மயிரெல்லாம் வந்து கமெண்ட்டில் வந்து அப்படின்னா சேஃப்டி இல்லை அப்படின்னு அப்படியே மயிர் மாதிரி மெசேஜ் பண்ணாங்க கமெண்ட்டில். ஸோ இப்போ என்ன சொல்கிறீங்க, சென்னையில் சேஃப்டி இல்லைன்னு பச்சையாக தெரியுதா? பொண்ணுங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் தப்பு நடக்கும் அப்படின்றீங்க. பொண்ணுங்க இந்த டைமில் வெளியே போனால் அப்படி தான் நடக்கும்ன்றீங்க. ஆனால் அந்த பொண்ணு வீட்டில் தான் இருந்திருக்காங்க, வீட்டில் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ பண்ணால் இந்த மாதிரி தண்டனை கிடைக்குமா அப்படின்னு ஒரு அந்த பயம் வரணும். அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா கண்டிப்பாக தப்பு கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த 7 பேர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம்.